யார் இந்த எஸ்ரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவர் ஒரு பெரிய வேத பாரகர். மோசே கற்றுக் கொடுத்த எல்லா பிரமாணங்களிலையும் நல்ல தரவா கற்று தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எஸ்ரா was a scribe and priest. அப்ப எஸ்ரா என்ன பண்ணுவாராம், அவர் ஆண்டவருடைய வார்த்தைகள்ல அவர் கற்றுக்கொண்ட எல்லாத்தையும் என்ன பண்ணுவாராம், அந்த ஜெருசலேமில் உள்ள மக்களுக்கு டீச் பண்ணுவாராம். 6வது மற்றும் 7வது அதிகாரங்களின் காலகட்டத்திற்கு இடையில் சுமார் 60 வருடங்கள் இடைவெளி ஒன்று இருந்தது. அந்த காலத்தில் தான் பெர்சியாவில் முதலாம் அர்த்தசஷ்ட அரசனோடு எஸ்தர் மகாராணியாக ஆட்சி செய்தாள். ஏறக்குறைய கிமு 478 எஸ்தர் ராணியானாள். சுமார் 20 வருடங்களுக்கு பின் எஸ்ராவின் தலைமை பொறுப்பில் சிறைப்பட்டவர்களின் குறைவான எண்ணிக்கையுள்ள ஒரு குழுவினர் பெர்சியாவில் இருந்து எருசலேமிற்கு திரும்பி வந்தனர். அந்த தருணத்தில் தான் முதலாவது சிறையிருப்பில் இருந்து வந்தவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கும் பணியை நிறைவேற்றியும் இருந்தனர். எஸ்ரா ஜனங்களுடைய இருதயங்களில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் வாசித்து விளங்க பண்ணினான். ஆவிக்குரிய நிலையிலும் ஒழுக்க நெறியிலும் யூதா மனிதரிடையே பரவலாக பின்மாற்றம் ஏற்பட்டிருந்ததையும், அதற்கு ஆதாரமாக புறஜாதியாரின் பெண்களோடு யூத மக்கள் கலப்பு திருமணம் செய்து கொண்டிருந்ததையும் எஸ்ரா கண்டான். எஸ்ரா மிகவும் துக்கமடைந்து அவர்களுடைய பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு அவர்கள் நிமித்தம் வேண்டுதல் செய்தான். எஸ்ரா இந்த மனிதரை எல்லாம் பகிரங்கமாக மனம் திரும்புதலுக்கு நடத்தி மறுஜாதியான பெண்களோடு இருந்த திருமண இணைப்பை விலக்கிவிட்டதோடு இந்த புஸ்தகம் முடிவடைகிறது. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து